நேற்று வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து கேன்வாவும் விஎஸ் சென்டரும் ஆக்டிவேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் ஒரு ரிக்வஸ்ட் அமைச்சிருக்கோம். நீங்கள் இன்விடேஷன் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடலாம். இப்போது நம்ம ஒரு கண்டென்ட்டை உருவாக்கி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, என்ன மாதிரி கஸ்டமரை நம்ம டார்கெட் பண்ணணுன்றதை மார்னிங் ஏஞ்சோடனே நம்ம வந்து ஒரு நோட்டு பேடை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சிடணும். அந்த கண்டென்ட்டை எழுதிட்டு அந்த கண்டென்ட் யாருக்கெல்லாம் ரீச் பண்ணலாம் அப்படின்றத பொறுத்து நம்ம ஆர்டர் டேக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு போட்டு டூரிஸ்ட் பிளேசஸ் இன் தமிழ்நாடுன்னு போடுறேன். மீனாட்சி டெம்பிள், மகாபலிபுரம், ஊட்டி, இந்த மாதிரி நிறைய வருது. ஓகேங்களா, கொடைக்கானல், மதுரை, இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து மெயினான டூரிஸ்ட் பிளேசஸ் லொக்கேஷன் நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போது இவங்க லீடை நான் எடுத்து இங்கே வந்து இப்போது ஹோட்டல் வச்சுருக்கவங்க, ரிசார்ட் வச்சுருக்கவங்க, ஹாஸ்டல் வச்சுருக்கவங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்களோட லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு நம்மளோட ஆடை வந்து ரீச் பண்ண வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பிளேஸஸை வந்து ஃபைன் பண்ணுறோம். இந்த இடத்துலலாம் நம்ம வந்து விளம்பரம் பண்ணலாம், பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஆர்டர் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு பிளானை வந்து ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் ஒரு நோட் பேடில் கண்டென்ட் ரெடி பண்ணுறேன். இது வந்து நான் மார்னிங் யோசித்த ஒரு கண்டென்ட். ஓகேவா, இதேமாரி நீங்களும் கண்டென்ட் ரெடி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன், இப்போ தமிழுக்கு மாற்றிக்கிறேன். உங்களது ஸோ இப்படி வந்து போட்டுரும். இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று என்ன போடுறோன்னா கீழே ஸோ கீழே கொடுக்கப்பட்ட அனைத்துக்கு பொருத்தமானதுன்னு போட்டு என்னென்னதுக்கெல்லாம் பொருத்தமானது அப்படின்றத இப்போ நான் போடுறேன். இந்த இடத்துல ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். ஓகேவா, போட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க். ஸோ இப்போ நம்ம வீடியோ போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதனுடைய வீடியோ லிங்க்கை வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம போட்டோம். ஸோ அது ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்க பார்க்கலாம். இதை வந்து நான் ஷேர் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்டுக்கு கீழே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ அடுத்தது நம்மளுடைய தொடர்புக்கு. ஓகேங்களா, அதாவது நீங்கள் விருப்பப்பட்டால் இலவசமாக பயன்படுத்தி பார்த்த பிறகு சாஃப்ட்வேர் வாங்கி கொள்ளலாம், இல்லை பார்க்கலாம் அப்படின்னு கூட போடலாம். பயன்படுத்தி பார்க்கலாம், நீங்கள் விருப்பப்பட்டால் இலவசமாக பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ற கண்டென்ட் இங்கே நான் போடுறேன். ஸோ யூடியூப் சேனலோட லிங்க் அனுப்புங்க. இது வந்து யூடியூப்பில் லிங்க்கோ இல்லை வந்து வெப்சைட்டோட லிங்க்கோ அனுப்பும்போது ஒரு ட்ரஸ்ட்டு வந்து க்ரியேட் ஆகும். இப்போ வந்து நம்மளது கிட்டத்தட்ட 9000 சப்ஸ்கிரைபர்கிட்ட நம்ம நெருங்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 நாளில் நம்ம 9000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடணும். ஸோ ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த சேனலோட லிங்க் எடுத்து நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து வெப்சைட் இருந்தால் தான் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபீல் உருவாகும். ஸோ இங்கே வந்து www.oursoftware.in. ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்க கண்டென்ட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். இதை நான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக சென்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இமேஜும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோமான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ லீடு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த விஎஸ் சென்டர் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான். இதில் இந்த 3வது ஆப்ஷன் டூல்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் டேட்டா எக்ஸ்ட்ராக்டர்னு இருக்கும். இதை கிராப் கொடுத்துறீங்க, ஸ்டார்ட் கொடுத்துறீங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன மாதிரியான லீட்ஸ் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஹோட்டல்னு எடுத்துப்போம். ஹோட்டல்ஸ் இன் கன்னியாகுமரி
குமரி அப்படின்னு போகிறோம், கன்னியாகுமரி. ஓகேங்களா? மூணு இது எடுத்திருக்கேன். நான் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசர் ஓப்பன் ஆகி அந்த ஸ்க்ரீனில் வந்து நின்றோம், இப்படி நிற்கும். இப்போ நின்னோடனே நீங்கள் என்ன பண்ணணும், இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இமெயில் கிராப் கொடுத்து ஸ்டார்ட் கிராப்பிங் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும்னா உங்களுக்கு லீடே எடுத்து கொடுக்கும். ஸ்டெப் 1 ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடியே நான் இமேஜ் ரெடி பண்ணிட்டேன். இமேஜ் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இதான் நான் ரெடி பண்ண இமேஜு. ஸோ ஆன்லைன் வெர்ஷன், க்ளவுட் வெர்ஷன்ற மாதிரி போட்டு இமேஜுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை சிங்கிள் இமேஜாக நான் சென்ட் பண்ணலாம் அப்படின்னா, சிங்கிள் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் நான் வந்து மேக் பண்ணி கொடுத்துருவேன். டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இது வந்து க்ளவுட் எடிஷனுக்காக இது பண்ணியிருக்கேன். இதுவுமே ரொம்ப ஈஸி தான். இதுக்குமே நான் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு நீங்கள் கேன்வாவில் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு லீடு எடுத்து இங்கே கொடுத்துட்டே வரும். ஸோ லீடு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக எடுக்குதோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி வரக்கூடிய லீட்ஸை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு ஆடு வந்து சென்ட் பண்ணலாம். ஒன்று இமெயில் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா இமெயில் ஐடி வச்சும் அவங்களுடைய ஆடை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இல்லை சில இதுக்கு வந்து மொபைல் நம்பர் இல்லாமல் வந்துச்சுன்னா, இப்போ இதெல்லாம் மொபைல் நம்பர் வருது, அதனால் இவங்களுக்கு டேரெக்டாகவே நம்ம சென்ட் பண்ண முடியும். மொபைல் நம்பர் இல்லாதவங்கள நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அவங்களோட வெப்சைட்டில் எதுலேயோ அவங்க கண்டிப்பாக வந்து அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனோ இல்லை இமெயில் ஐடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த இமெயில் ஐடியை வந்து நோட் பண்ணி கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சிட்டி அப்படின்னு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு தாலுக்காவை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை ஃபைண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 பேருக்காவது நம்மளுடைய ஆடை போய் ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், கண்டென்ட் ஒன்று மேக் பண்ணோம். உங்களது கணக்கை எளிமையாக கையாள்வதற்கு சிறப்பான சாஃப்ட்வேர் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். கீழே கொடுக்கப்பட்ட அனைத்துக்கும் பொருத்தமானதுன்னு போட்டு எதுக்கெல்லாம் பொருத்தமானது அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு வீடியோ லிங்க்கும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இலவசமாக பயன்படுத்தி பார்க்கலாம். ஓகேவா? மேலும் தொடர்புக்கு மீடியா ஜங்ஷன் போட்டு நம்ம இது போட்டிருக்கோம். செல் நம்பர் வேணால் நீங்கள் இங்கே செல் நம்பர், உங்களுடைய செல் நம்பரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் என்னுடைய செல் நம்பர் போட்டிருக்கேன். அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய செல் நம்பரை நீங்கள் இங்கே போட்டு மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கண்டென்ட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம யோசித்து நம்ம என்ன மாதிரி கஸ்டமரை ஃபைன் பண்ண போகிறோம், அந்த கஸ்டமருக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு கண்டென்ட்டை இந்தமாதிரி அழகாக மேக் பண்ணி பிளான் பண்ணுங்கள். யோசிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வந்து நான் கண்டென்ட் கொடுப்பேன்னு வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஓன் கண்டென்ட் மேக் பண்ணி அதை ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லீடு வந்ததுக்கப்புறம் நான் எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை நான் வந்து இதில் மெசேஜஸ் அனுப்புவேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் டாபிக் நான் பார்க்குறேன். பாருங்கள், கன்னியாகுமரியில் மட்டும் 273 லீட்ஸ் வந்திருக்குது. கன்னியாகுமரியில் மட்டும். ஏன்னா இந்தமாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஹோட்டலோ ரெஸ்டாரண்ட்டு இந்தமாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும், அதனால் வந்திருக்கு. இதை வந்து இப்போ நம்ம லீடு எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றோம். எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு வேணுமோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் சேவ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூ ஃபோல்டர் போட்டு நான் ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டு சேவ் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ போட்டு அந்த ஊரோடைய பேரை வந்து நீங்கள் எக்ஸலில் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரின்னா கன்னியாகுமரியோடைய லீடுன்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அந்தமாரி கன்னியாகுமரின்னு போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்தமாரி எக்ஸல் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். சரி, எப்படி மெசேஜ் அனுப்புறது கண்டென்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேலே இருக்க ஃபஸ்ட் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 2 நம்பர் வந்து போடுறேன். ஓகேங்களா? இந்தமாரி போட்டுக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்தமாரி போட்டுறேன். ஸோ பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு ராஜான்னு வச்சுப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தங்கராசுன்னு வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த 2 பேருக்கு நான் உருவாக்கின கண்டென்ட் என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து Ctrl+A கொடுத்து ஜஸ்ட்டு ஒரு காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கண்டென்ட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இமேஜ்
ஆடு கொடுத்துட்டு ஸோ டெஸ்க்டாப்லேயோ இல்லை எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்துட்டு இப்போ இந்த ஆடு தான் இருக்குது, இந்த இமேஜை ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் நான் செட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இங்கே வந்து கண்ட்ரி கோடு இல்லை அப்படின்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஆட் கண்ட்ரி கோடில் 91 கொடுத்து ஓகே கொடுத்துரும். ஸோ பாருங்கள். ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான் விஷயமே. இப்போ இந்த மெசேஜை நான் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அக்கௌண்ட்ஸில் எதாவது ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும். எதுவும் ஆட் பண்ணல. அதனால் நான் மீடியா ஜங்ஷன் போட்டு என்னுடைய இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், சிம்மை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இங்கே லோடு கொடுத்தேன்னா ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தோன்னா போதும். பாருங்கள், நான் இப்போ வந்து நான் எந்த நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்ப போகிறேனோ அந்த நம்பரை வந்து நான் இங்கே ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டேன். பல்காக மெசேஜ் அனுப்பும்போது சில விஷயங்கள் இருக்குது, சில டிப்ஸ் இருக்குது. அது எப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ நம்ம ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிட்டோன்னா இப்போ ப்ரௌஸ் பண்ணி அதை ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சில டிப்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் கஸ்டமர் ஐடி அப்படின்னு ஒன்று இதை வந்து நான் இப்போ இங்கே இந்த இடத்துல டவுன் பண்ணிகிட்டே வரோம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. யுவர் ஐடி அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த கிளிக்கில் இன்பில்ட் வேரியபிள் ரேண்டம் நம்பர்னு இருக்கும். ஸோ ரேண்டம் நம்பர்ன்றதை அங்கே நான் மென்ஷன் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த இடத்துல ரேண்டம் நம்பர். இந்த நம்பர் வந்து சீக்வன்ஸ் மாறினே இருக்கும். இதனுடைய பெனிஃபிட் என்னன்றதையும் நான் காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்டார்ட் கேம்பெயின் கொடுக்குறேன். இதை டிக் வச்சிட்றேன். ஏன்னா இந்த இதில் தான் நான் மெசேஜ் அனுப்ப போகிறேன்னு. அன்சேஃப் மோடு தான் நம்ம அனுப்புறது. அதாவது சேவிங் பண்ணுற நம்பர்லேருந்து அனுப்புகிறோன்னா சேஃப் மோடுன்றதை சூஸ் பண்ணோம். அன்சேவ்டு நம்பரை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அன்சேஃப் மோடு அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எனபிள் ஃப்ரெண்ட்லி நம்பர்ஸ் அதெல்லாம் தேவையில்ல. ஷெடியூல் பர்டிகுலர் ஷெடியூல் அனுப்புறதா தான் அனுப்பலாம். இல்லை இப்பயே அனுப்புறதா இருந்தால் ஸ்டார்ட் கொடுத்து ஸ்டார்ட் இனிட்டியலைஸ்டுன்னு கொடுக்கும்போது அந்த இது வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகிக்கும். ஸோ நம்ம வந்து கனெக்டில் தான் இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களுக்கு கனெக்டிங் ஆகிக்கும். கனெக்டிங் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட்டு சென்ட் மெசேஜ் கொடுக்க போகிறோம். இப்போ நாங்கள் கனெக்டிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து க்ரீன் கலரில் ஒரு பட்டன் வந்துடும். இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் கொடுத்தோடனே இப்போ மெசேஜ் வந்து போயிடும். இப்போ இது ஏன் ஃபெயில்ட் ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமம் சேஃப் மோடு வந்து போகிறது கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாப் கொடுத்துட்டு திருப்பியும் நம்ம வந்து மெசேஜ் வந்து அகெயின் வந்து சென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ திருப்பியும் ஸ்டார்ட் கேம்பெயின் செலக்ட் பண்ணிட்டோம். அன்சேஃபில் வச்சு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். கிளிக். ஏன் சேஃப் மோடு வந்து எடுக்கிறது இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் அன்சேஃப் மோடு தான் வந்து எடுக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்றதுனால அன்சேஃப் மோடு தான் எடுக்குது. இதில் வந்துச்சு ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிடும். எவ்வளோக்கு எவ்வளோ டிலே ஆகி சென்ட் ஆகுதோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். எவ்வளோக்கு எவ்வளோ டிலே ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது தான். ஓகேங்களா. ஸோ நம்ம டிலேஸ் வந்து அதிகமாக செட் பண்ணலாம். 10 மெசேஜுக்கு 60 செகண்ட் டிலே வைக்கலாம். இல்லை 10 மெசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோர் தென் நிறைய அனுப்பலாம். இப்போ பாருங்கள், இப்போ சக்ஸஸ்ஃபுல் வரும். இப்போ கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு அதாவது இமேஜ் ப்ளஸ் வந்து ஆடு வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஸோ ரிப்போர்ட்டில் பாருங்கள், இந்தமாரி ஒரு ரிப்போர்ட் வந்துடும். யாருக்கெல்லாம் சென்ட் ஆகிருக்குன்றதை டவுன்லோட் ரிப்போர்ட்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி மாதத்துக்கு 6 லீடு மட்டும் பண்ணால் போதும். 6 லீடுக்கு நான் உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து 6x3 கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ 21,000 ரூபா ஒரு 6 ஆடை நீங்கள் 6 ஆர்டர் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் டீமை வந்து நல்லா எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கோங்க.